ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்மளுடைய யூடியூப் சேனல் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தொடர்ச்சியாக கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டு டெய்லியுமே எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் போட்டதே பார்த்தீங்கன்னா 5 வீடியோ தான் போட்டேன். எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் ஒரு 76 நாள் ஆயிடுச்சுங்க நான் வீடியோ போட்டு. பார்த்தீங்கன்னா இந்த 76 நாளும் நான் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பாக என்னால் 3000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு மேலேயாவது எடுத்துருக்க முடியும். 4000 ரீச் பண்ணலைன்னா கூட ஒரு 3000ஆவது வந்திருக்க முடியும் இந்த 75 நாளில். ஆனால் நான் கன்சிஸ்டன்சியாக போடலை. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் ஒரு வேலை ஒன்று கிடச்சிது. அந்த வேலையில் கொஞ்சம் அப்படி எப்படின்னு செட் ஆகிறதுக்கே இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மைண்ட் செட்டு தான். நம்ம மைண்ட் செட்டை வர வச்சுக்கிட்டு டெய்லியுமே ஃப்ரீ டைமில் போடணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டைம் எனக்கு இருக்குது. பட் நான் என்ன பிளான் பண்ணுவேன்னா, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு ஸ்டுடியோ செட்டப், சின்னதாக ஸ்டுடியோ மாதிரி ஒன்று செட்டப் பண்ணி வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது ஒரு முன்னாடி ஒரு லைட் இருக்கும், பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், இதெல்லாம் வச்சு நான் போட்டுட்ருப்பேன். கொஞ்சம் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு பார்ப்பேன். ஆனால் அந்த வேலைக்கு போயிட்டு இந்த வேலையிலேருந்து ஏதாவது ஃப்ரீ டைமில் கிடைக்கும், அதில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டுடியோக்கான இந்த இது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. நம்ம இருக்கிற லைட்டிங்கில் தான் வச்சு பண்ணி ஆகணும். இப்போ பாருங்கள், காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் இருக்குது இல்லையா? பட் ஸ்டுடியோவில் அப்படிலாம் பண்ண மாட்டோம். கொஞ்சம் பர்ஃபெக்ஷனாக பார்த்து பண்ணுவோம். பேசுகிறதும் பார்த்து யோசித்து பேசுவோம். அப்படிலாம் இருந்தது. இதே மைண்ட் செட்டு தான் இருந்தேன். ஆனால் இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால என்ன பெரிய ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவே போட முடியல. இப்போது இந்த வீடியோ நான் ரெடி பண்ணி இப்போ போடுறேன், அப்லோட் பண்ணணும்னு இப்போ நான் திங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் ரொம்பவே எக்ஸைட்டேன். என்னடா இது, நம்ம வீடியோவே போட முடியல, இது அப்படியே போயிடுமா, யூடியூப்பில் நம்ம விட்டுருவோமா, இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, ரொம்ப நாளாக நமக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு டைமும் இந்த மாதிரி நமக்கு நம்ம வீடியோ போட முடியாதே போயிடுது. சில டைமில் வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சுமே அதாவது ரீச் பண்ணிவிடுவோம், ஒரு 3500 ரீச் பண்ணிவிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் திரும்பியும் போடாத விட்டுருவேன். ஸோ நிறைய சந்தர்ப்பங்களில் வீடியோஸ் போடாத விடுறதுனாலே இந்த மாதிரி ஆகிடுது. ஆனால் இந்த வாட்டி நான் ஃபிக்ஸ்டாக என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன காரணமாக இருந்தாலும், எங்கே இருந்தாலும், எப்படியாப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் வீடியோஸ் போடுறத மட்டும் நிறுத்தக்கூடாது அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய டைம் நீங்களும் என்ன பண்ணுவீங்க, இதை பாருங்கள், தலையை சொரிஞ்சிட்ருக்கேன், ஸோ இதெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா? இந்த வாட்டி அதெல்லாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல, அப்படியே வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ வீடியோஸ் போடுறதை நிறுத்த போகிறதில்ல, பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க போகிறது இல்லை. பட் கண்டென்ட்டில் என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி பர்ஃபெக்ஷன் இங்கே தான் எடுக்கணும், அங்கே தான் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தால் போதும். அந்த மாதிரி ஏதாவது இடம் கிடச்சா எங்கே வேணாலும் உட்காந்து எடுக்கலான்னு இருக்கிறேன். மேக்ஸிமம் காருக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் செட் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் 5 வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா? 5 வீடியோவில் ஒரே ஒரு நல்லது தான் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு போடும்போது 2, 3 வியூஸ் போயிட்டு இருந்தது இல்லையா? இந்த 76 நாள் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் போய் பார்த்தா தெரியுது, ஒரு வீடியோ மட்டும் 35 போயிருக்குது, இன்னொரு வீடியோ ஒரு 15 வியூஸ் போயிருக்கு. ஸோ லைட்டாக பூஸ்ட் ஆகிருக்குது. ஆனால் அப்போ டெய்லியும் நான் போட்டு இருந்தேன்னா அல்காரிதம் கண்டிப்பாக அதிகம் பூஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் போடலை. இதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இதுதாங்க, இனிமேல் டெய்லியும் வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கான மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும். ஸோ ரொம்பவே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கக்கூடாது. இது உங்களுக்கும் பொருந்தும். ஸோ நீங்களும் இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் மாட்டின்னு இருக்கலாம், என்ன மாதிரியே. ஸோ எங்கேயாவது வேலை நிறைய இருக்கும், டைம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, என்ன நீச்சில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுக்கான வீடியோவை கன்சிஸ்டன்சியாக போடுங்க. பேக்ரவுண்டோ இல்லை இந்த இடம் அந்த இடம்னு சொல்லிட்டு எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வாட்ச் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் ஏறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இனிமேல் வீடியோஸ் போட்டால் தான் ஏறும். ஸோ நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவிலேருந்து நம்ம திரும்பி ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கினா தேதி, இன்றைக்கி 19 20 தெரியல. ஸோ நான் பார்த்து அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னிலேருந்து நம்ம வீடியோ கண்டினியூவாக போட போகிறோம். சொல்லும்போது சிரிப்பாக தான் இருக்குது. போடலாம், கண்டிப்பாக போட தான் போகிறேன். ஸோ கண்டிப்பாக போடுவோம். நீங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளோ ஏறுதுன்னு பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளும் எவ்வளோ வீடியோஸ் போட முடியுமோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.